Hello everyone. We are discuss about some expected questions for aromaticity topics. First one, which of the following statement about non-benzenoid aromatic compound is? This is for non-benzenoid aromatic compound. Option A, they always contain benzene ring. That is wrong. ஏன்னா நமக்கு நான் பென்சனாய்டு கேட்டாவே வித்தவுட் பென்சின் ரிங் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு நான் பென்சனாய்டு அரோமேட்டிக். ஆப்ஷன் பி, தே கேன் பி அரோமேட்டிக் வித்தவுட் பென்சின் ரிங். திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா நமக்கு அரோமேட்டிக்கும் இருக்கும், ரெண்டாவது வித்தவுட் பென்சின் ரிங்காகவும் இருக்கும். தேர்ட் ஒன் இட் ஃபாலோ தி அக்குல் ரூல், தே ஆர் ஆல்வேஸ் நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அரோமேட்டிக்கும் வரும், நான் அரோமேட்டிக்கும் வரும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். Second one, which of the following neutral non-benzenoid aromatic compound? கொஷினை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நியூட்ரல் நான் பென்சனாய்டு அப்படின்னா இது கரெக்ட் ஆப்ஷன் பி. ஏன்னா அசுலின் ஸ்ட்ரக்சர் 7 மெம்பர் வித் 5 மெம்பர் ரிங். 7 மெம்பர் அண்ட் 5 மெம்பர், இது பேர் அசுலின். நமக்கு 5+7 மெம்பர் ரிங்குன்னு கூட ஏதாவது ஆன்சரில் கொடுத்து கூட கேட்கலாம். இதெல்லாம் நியூட்ரல் இல்லை, ஆனால் ஆல் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆனால் நியூட்ரல் மாலிகுல் இல்லை. ஏன்னா ட்ரோபிலியம் கேட்டையான் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் வருதுங்களா, இது நியூட்ரல் இல்லை. இதுவும் கேட்டையான் வருது, இது ஆனையான் வருது, நியூட்ரல் மாலிகுல் இல்லை. தேர்ட் ஒன், த ஸ்மாலஸ்ட் நான் பென்சனாய்டு அரோமேட்டிக் கேட்டையான் இஸ்? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது சைக்ளோபென்டாடையினைல் கேட்டையான், இது 3 மெம்பர் சைக்ளோப்ரோப்பனைல் கேட்டையான், இது ப்ரோப்பீலியம் கேட்டையான், இது அசுலின். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் நான் பென்சனாய்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. எல்லாமே நான் பென்சனாய்டு தான், ஆனால் நமக்கு கேட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்கும்போது நம்மளுக்கு சைக்ளோப்ரோப்பைல் ரிங் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஏ நான் பென்சனாய்டு அரோமேட்டிக்? நான் பென்சனாய்டில் எது அரோமேட்டிக்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வை? பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் ட்ரோபிலியம் carbocation. Benzene, naphthalene, anthracene, these all are benzyl group present, benzene group present compound. The option is C is correct answer. Fifth one, according to Huckel rule, which value is N for aromaticity? 4n plus 2, N is equal to 0, 1, 2, 3. This is for aromatic. 4n rule, N is equal to 1, 2, 3. This is anti-aromatic. The option A is correct one. Sixth one, which of the following heterocyclic compound is aromatic? Furan, thiophene, phenol. Option D is right answer. Why? Because these three are aromatic compounds. Seventh one, cyclooctatetraene is classified into non-aromatic. The structure is, இது டப் ஷேப்ல இருக்கும், நம்மளுக்கு பிளேனார்ல இருக்காது. நான் பிளேனார் மாலிகுல், அதனால இது நான் அரோமேட்டிக். எய்த் ஒன், சைக்ளோபென்டாடைன் ஆனியான் இஸ் அரோமேட்டிக் பிகாஸ். ஏன் அரோமேட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. ஏன்னா நமக்கு 6 எலக்ட்ரான் ப்ரெசன்ட் ஆகுது, நமக்கு
4n+2 ரூலை வந்து ஒபே பண்ணுறதுனால நமக்கு இது வந்து அரோமேட்டிக். ஏன்னா n இருக்கிற இடத்துல 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். 9th one, non-aromatic compounds are those which. ஏன் அது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து do not have continuous conjugation or planarity. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஏன்னா வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அக்குல் ரூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுமான்னா கிடையாது. இட் ஹேவ் 4 and 5 ரூல்ஸ்னாலையும் அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்து ஆர் ஆல்வேஸ் அலிபேட்டிக் அப்படியெல்லாம் இல்லை. அரோமேட்டிக் காம்பவுண்டும் நமக்கு வந்து cyclic ring aromatic also obey for non-aromatic compound, but option C is correct answer. 10th question, which of the following is anti-aromatic? Option B is correct one. This is for anti-aromatic. Remaining all are aromatic compound. Azulene is aromatic because ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுறதுனால நமக்கு வந்து 4n+2 வந்து ஒபே பண்ணுது. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். இப்போ இந்த அசுலின் ரிங்லே வந்து எது மோர் ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆஃப் ரிங் அப்படின்னு கேட்டாலாம் நமக்கு வந்து ஒரு 7 மெம்பர் ஒரு 5 மெம்பர் போட்டுக்கிறோம். 7 மெம்பர் சைடு எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் வரும். இதே வந்து 5 மெம்பர் ரிங் சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் வரும். ஒருவேளை தியரிட்டிக்கலாக இந்த கொஸ்டின் எதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு 6 எலக்ட்ரான் அரோமேட்டிக், அதுக்கு அடுத்தது இது ஒரு 6 எலக்ட்ரான் அரோமேட்டிக். நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து 5 மெம்பர் ரிங்குக்கோ இல்லை வந்து நெகட்டிவ் சார்ஜ் 6 மெம்பர் ரிங்குக்கோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இதே வந்து ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் வந்து 3 வகையாக இருக்குது. அனதர் ஒன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் 7 மெம்பர், அனதர் ஒன் ஃபார்ம் 7 5. இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபார்மும் நடக்கும். அனதர் ஒன் ஃபார்ம் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ் அப்படின்னும் போது நமக்கு வந்து 7 மெம்பரில் கம்பல்சரி பாசிட்டிவ் இருக்கணும், 5 மெம்பரில் கம்பல்சரி நெகட்டிவ் இருக்கணும், இவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே வந்து நமக்கு அரோமேட்டிசிட்டி ஒபே பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பாருங்க, இது 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா இது 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. சேம் இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இது இது ஒரு இது. அடுத்த கொஸ்டின், the condition for aromaticity according to Akul rule. You know very well this question. 4n+2 pi electron. Last one, which of the following compound is aromatic? Option B is correct one. This is cyclobutadiene. This is anti-aromatic. cyclooctatetraene 8 மெம்பர் ரிங்கு நமக்கு வந்து நான் அரோமேட்டிக். இது வந்து சைக்ளோபென்டாடையீன் நியூட்ரல் ஃபார்மில் இருக்குது. இது நமக்கு வந்து அரோமேட்டிக் வராது. ஒருவேளை ஆனியானாக இருந்தால் அரோமேட்டிக், கேட்டையானாக இருந்தால் ஆன்டி அரோமேட்டிக். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.